உங்களுக்குள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? இதோ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. என்ன ராஜ்யம் இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றார். என்ன விஷயம்? பரிசேயர் இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறாங்க. அவர் இருந்த காலத்தில், வாழ்ந்த காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் பிரத்யேஷ்டமாய் வராதுன்னு இவர் சொல்கிறாரு. அவங்க கேட்குறாங்க. அவரிடத்தில் கேட்ட பொழுது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துட்ட பரிசேயர் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? அவங்க அவரை அசட்டை பண்ணுறவங்க. பரிசேயர் சதுசேயர் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்கிறார்கள். அவங்க மோசேன்ற எல்லாத்தையும் ஒழுங்காக படிச்சிருந்தவங்க. இன்னத்தை தான் படிச்சிருந்தாலும் மெய்யான இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் அவரோட பேசுகிறாங்க. மெய்யான கடவுள் என்று அறியாமல் போயிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களோட கண் மறைக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து நீங்கள் வேறு வெளிப்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சொல்ல அது இல்லை. நான் வாசிக்கக்குள்ளே கர்த்தர் 2 வசனத்தை எனக்கு கனெக்ட் பண்ணார். பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அதாவது அவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏதுவிராது. சரியா? அப்போ தேவனுடைய ராஜ்யம்ன்றதை அது என்னன்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் அது இங்கென்றும் அங்கன்னு சொல்லுவாங்க. என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏதுவிராது என்றால் அப்படி இல்லை. இதோ தேவனுடைய ராஜ்யம், இதுதான் பாயிண்ட். இதுக்காக தான் அந்த வீடியோ. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். சரியா? அந்த ராஜ்யத்தை அவங்க சீசர்கள் செஞ்சு மனசில் நினைக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்கிறார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்கள் என்னவென்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். ஓகே, அவங்க காண மாட்டாங்க. அது ரைட்டா? அப்போ காண மாட்டீர்கள். அது என்னென்னா, அவர் சீசர்கள் அவங்க விளங்கிட்டாண்டவருக்கு அவர் சொல்கிறார். என்ன? பின்பு அவர் சீசர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. கேள்வி கேட்டது பரிசேயர். கேள்வி கேட்ட பரிசேயர். ஆனால் சீசர்களுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. அவங்களோட மனசின் விருப்பத்தை அறிஞ்சி பின்பு அவர் சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். ஓகே, தேவனுடைய ராஜ்யம், கிங்டம், தேவனுடைய ராஜ்யம் அது நமக்குள்ளே தான் இருக்குது. இது எங்கே இருக்குன்றால் லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருக்குது. அப்படியே கொலேசியருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலராகிய பவுல் கொலேசியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரத்தில் 27வது வசனம் பாருங்க. இது ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? மகிமையின் ஐஸ்வர்யம். சரியா? புறஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறது இந்த ரகசியம். இதப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும்பின பின்பு இது. அது யார் சொல்கிற? இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு சீசர்களுக்கு. அது இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்கள் பார்க்கணும், இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்னால் இப்படி இருக்குது, மரணத்துக்கு பின்னால் இப்படி ஒரு வல்லமை இருக்கின்றது. முந்தி அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குன்றாரு. இப்போ பவுல் சொல்கிறாரு, தேவனே நமக்குள்ளே இருக்கிறாரு. இயேசுவானவர் நமக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ரகசியம். பாருங்கள், இந்த ரகசியம் நிறைய பேருக்கு மறைக்கப்பட்டிருக்குது.
நாங்கள் மகிமையின் ஐஸ்வர்யம், நாங்கள் ஐஸ்வர்யத்தை தேடி தேடி ஓடுறோம். ஐஸ்வர்யம் நமக்குள்ளே இருக்குது. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்து. இதுதான் இருக்கிற சீக்ரெட். இதை பிசாசு ஜனங்கள் அறிஞ்சால் இந்த ஐஸ்வர்யத்தை எடுத்துருவாங்க என்ற ஒரு பயத்தில் நிறைய பேரை கண்களை மறைச்சி வச்சுருக்கான். ஏன் இப்போ எனக்கும் நிறைய பைபிள் வேத வார்த்தைகளை பிசாசு மறைச்சி வச்சுருக்கான். அப்பப்போ காணக்குள்ளே ருசிக்கக்குள்ளே அது எனக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சத்தை ஒரு வீடியோவாக நான் போடுறேன். அதை நீங்கள் இன்னும் வாசிக்கக்குள்ளே இன்னும் வெளிப்பாடுகள் இருக்குது. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், நாங்கள் அநியாயத்திலையும் அக்கிரமத்திலையும் இருந்த நம்மளை அவர் மீட்டெடுத்தார். இந்த இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோஸ்தரிக்கிறோம். அது பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவ நமக்கு தந்த அவருக்கு நன்றி. சொல்ல என்னென்னா, அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தான் நான் மெயினாக சொல்ல வந்தது. அதை நினைக்கக்குள்ளே எனக்கு பெரிய ஆனந்தமாக இருக்குது. ஐஸ்வர்யம் நமக்குள்ளே இருக்கக்குள்ளே நாங்கள் உலகத்தை தேடி ஓடுறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் மிகுதியாய் கொடுக்கப்படும். ஸோ அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்ம தேடுவோம். நிறைய இருக்குது. நான் அந்த நேற்று வாசிக்கக்குள்ளே நிறைய பார்த்தேன். நிறைய மகிமையின் ஐஸ்வர்யம் தான். கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், தயவுள்ள சித்தி, மகிமைக்கு புகழ்ச்சியாக நிறைய இருக்குது. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர். அவர் ஐஸ்வர்யத்துக்கு அளவையில் ஐஸ்வர்யம் என்ற ஒரு வசனம் எடுத்தாலே அது இயேசு கிறிஸ்து தான். அவர் நல்லவர், ஐஸ்வர்யம் உள்ளவர். நல்லவருக்கு மாற்று வேறு ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேறு ஒருவரும் இல்லை, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா.